அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தேவ மனுஷர்களையும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இரண்டாவது, சமுதாயத்துல அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். சமுதாயத்தில் அவமானங்களை சந்திப்பார்கள். ஜனங்கள் மத்தியிலே பேசும் பொருளாக மாறுவார்கள். மூன்றாவது, ஏன் என்ற கேள்விக்கு பதிலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிறதுனால அவர் அவர்களை தண்டிக்கிறார் என்பது அல்ல, தள்ளி விடுகிறார் என்பது அல்ல. அந்த சூழ்நிலைகள் எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார்ல, அந்த திட்டத்தை நிறைவேறுவதற்கு இந்த பாதையின் வழியாக ஆண்டவர் அவர்களை பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தி அதன் பிறகு கடைசியாக ஒரு நிலை வரும்பொழுது அந்த இடத்துல எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்க, ஆண்டவர் இதற்காக தான் இந்த பாதைகள் என் வாழ்க்கையில் அனுமதிச்சாரு. ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, அவரை உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அதான் யோசேப்பு சொல்றாரு, ஏன் குழி வந்ததுன்னு தெரியாது, ஏன் போர்த்திபா மனைவி அவன் மேல பழி போட்டான்னு தெரியாது, எதனால ஜெயிலுக்கு போனான்னு தெரியாது, குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்படுறான், எல்லா நிலையும் வருது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, யோசேப்பை தேடி வராங்க. அப்ப சொல்றாரு யோசேப்பு, அவருடைய எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம், அவருடைய மனநிலை, அவருடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். புறக்கணித்தவர்கள் அவரை தேடி வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு ஜீவரட்சணம் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் இதெல்லாத்தையும் என் வாழ்க்கையில் அனுமதிச்சாரு. எல்லாமே கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார்.